ஸ்ரீ தேவி பாகவதம் 77ஆம் பகுதி. சுக்ராச்சாரியாரின் சாபமும் கால தத்துவ போதனையும். அசுரர்களே, என்னை போல் உருவமெடுத்து வந்திருக்கும் கபட வேடதாரியான தேவகுருவிடம் ஏமாந்து விட்டீர்கள். நான் தான் உண்மையான குரு என்றார் சுக்ராச்சாரியார். அதை கேட்ட தேவகுரு, இவர் பொய் கூறுகிறார், நான் தான் உண்மையான அசுரகுரு, இவனை நம்பாதீர்கள் என்றார். அதை அசுரர்கள் முழுமையாக நம்பினர். அத்துடன் உண்மையான அசுரகுருவை அவ்விடத்தை விட்டு செல்லுமாறு கூறினர். அதை அசுரகுரு கேளாமையால் கோபம் கொண்டு மிரட்டினர். அதனால் அசுரகுரு மிக்க கோபம் கொண்டு பலமுறை நான் தான் உண்மையான அசுரகுரு என்று எடுத்து கூறியும் புரிந்து கொள்ளாது அவமதித்த நீங்கள் அறிவற்ற மூடர்களாகி யுத்தத்தில் தோல்வியை அடைய கடவீர்கள் என்று சபித்துவிட்டு சென்றார். தான் வந்த வேலை சிறப்பாக முடிந்ததை உணர்ந்த பிரகஸ்பதி மிக்க மகிழ்வடைந்து இந்திரனை சந்தித்து சுக்ராச்சாரியார் அசுரர்களை சபித்துவிட்டு சென்றதை கூடி உடனே அசுரர்களுடன் போர் தொடுக்குமாறு கூற இந்திரன் படையை திரட்டிக்கொண்டு அசுரர்களுடன் போர் புரியச் சென்றான். இதை அறிந்த அசுரர்கள் தேவகுரு கபடமாடுவதில் வல்லவர் என்பது அவன் கபடமாடித்தானே தனது சகோதரனின் மனைவியையே அனுபவித்தவன், அது தெரிந்தும் நாம் மோசம் போய்விட்டோம் என உணர்ந்து பிரகலாதாழ்வாரையும் அழைத்து கொண்டு சுக்ராச்சாரியாரிடம் சென்றனர். சுக்ராச்சாரியார் அவர்களை மன்னிக்காது அவர்கள் பேசிய வார்த்தைகளை நினைத்து துன்பப்பட்டார். அப்போது பிரகலாதன் அவரை வணங்கி, குருவே, அதற்காக மனம் வருந்தி பேசிய வார்த்தைகளை உணர்ந்து உங்களையே தஞ்சம் அடைந்துள்ளோம். நாம் உமது பிள்ளைகள். வஞ்சகமாக பேசி பிரகஸ்பதி எமது மனதை மாற்றிவிட்டார். அதனால் தான் அப்படி நடந்தோம். அதை மன்னித்தருளுங்கள். இல்லாவிட்டால் எம்மை உங்கள் சீடர்கள் அல்லவென்று விட்டு விடுங்கள். நாங்கள் பாதாள உலகிற்கு செல்கிறோம். அதன் பின் நீங்கள் யாருக்கு குருவாக இருப்பீர்கள் என்றான். பிரகலாதனின் பேச்சால் மனம் மகிழ்ந்த சுக்ராச்சாரியார் சிரித்தார். பின், நீங்கள் குற்றம் செய்தாலும் எனது சீடர்கள்தான். நீங்கள் யாருக்கும் பயந்து பாதாள லோகம் செல்ல வேண்டாம். நான் எனது மந்திர சக்தியால் உங்களை காப்பேன். விதிப்படி நீங்கள் தேவர்களிடம் தோற்பீர்கள். விதியின்படிதான் யாவும் நடைபெறும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இதுவரை உங்களுக்கு நல்ல காலம் இருந்தது. அதனால் தேவர்களை துன்புறுத்தினீர்கள். இப்போது உங்களுக்கு கஷ்ட காலம். அதனால் பாதாளத்திற்கே செல்லுங்கள். அடுத்து வரும் சர்வாணிக மனுவின் காலத்தில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அப்போது பிரகலாதனின் பேரனாகிய பலி 3 உலகங்களையும் வென்று சாம்ராஜ்யாதிபதி ஆகிவிடுவான். மகாவிஷ்ணு வாமன வடிவமெடுத்து 3 உலகங்களையும் தானமாக பெறுவார். அப்போது மகாவிஷ்ணு கூறுவார், இப்போது தேவர்களின் நன்மைக்காக 3 உலகங்களையும் தானமாக பெற்றேன். இந்த புண்ணியம் வீணாகாது. இனிவரும் சாவர்ணிக மனுவின் காலத்தில் உலகிற்கும் இந்திரனாவாய். இப்போது பலி மறைந்து வாழ்கிறான். அவன் தேவேந்திரனுக்கு பயந்து கழுதை உருவமெடுத்து ஒரு பாழடைந்த மண்டபத்தின் குட்டி சுவரில் மறைந்திருக்கிறான். அதை கண்ட தேவேந்திரன், உலகையும் ஆண்ட நீ ஏன் கழுதை ரூபம் எடுத்திருக்கிறாய் என்று கேட்டான். இதனால் எனக்கு வருத்தமில்லை. மகாவிஷ்ணு மீனானவர், ஆமையானவர். நீ தாமரை தண்டுக்குள் மறைந்திருந்தாய். இவையாவும் விதியின் பலன். அதை யாராலும் மாற்ற முடியாது என்று பலி கூற இந்திரன் அதை ஒப்புக்கொண்டு விட்டு தனது இருப்பிடம் சென்றான். 77ஆம் பகுதி நிறைவடைந்தது.